ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் ஸ்மாக்டவுனில் ஒரு செக்மெண்ட்டை பண்ணுறதுக்காக வந்திருந்தார். ஸோ அது செம்ம மாசான ஒரு செக்மெண்ட்டாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அது வேற லெவல் தமாசா போயிடுச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்கலாம். டபிள்யூடபிள்யூட அப்கமிங் மிகப்பெரிய பேப்பரியூவான ரெசில் பலூசா பேப்பரியூவோட மெயினாக தான் வந்து பிராக் லெஸ்னர் கூட ஒரு செக்மெண்ட்டை பண்ணியிருக்கணும். ஆனால் ஜான்சீனா வரலை. ஜான்சீனாவுக்கு பதிலாக யார் வந்தா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆர்-ட்ரூத் தான் வந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் ஆர்-ட்ரூத் வேற லெவலில் ஃபன்னியான விஷயங்களை பேசியிருப்பார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது அவரோட நேம் ரான் சீனா அப்படின்னும் அவர் ஜான்சீனாவோட பிரதர் அப்படின்னும் சொன்னது தான். கரெக்டாக பார்த்தோன்னா 2020 வருஷத்தில் பிராக் லெஸ்னரும் ஆர்-ட்ரூத்தும் இதே மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. அந்த செக்மெண்ட்லையும் ஆர்-ட்ரூத் வேற லெவலில் காமெடி பண்ணி பிராக் லெஸ்னரை சிரிக்க வச்சு பிராக் லெஸ்னரை கேரக்டர் பிரேக்கும் பண்ண வச்சாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்த செக்மெண்ட்லையும் நம்ம ஆர்-ட்ரூத் வேற லெவலில் காமெடி பண்ணி பிராக் லெஸ்னரை பயங்கரமாக சிரிக்க வச்சுட்டாரு. ஆனால் பிராக் லெஸ்னர் பீஸ்ட் இல்லையா, அவர் கண்டிப்பாக அப்படியே சிரிச்சிட்டு போக மாட்டார். ஒரு எஃப்ஐயை போடுவார். எதிர்பார்த்த மாதிரியே பிராக் லெஸ்னர் ஆர்-ட்ரூத்துக்கு ஒரு எஃப்ஐயை இன்னைக்கு போட்டிருந்தாரு. ஆனால் அப்போ தான் அந்த வேற லெவல் காமெடி நடந்துச்சு. பிராக் லெஸ்னர் ஆர்-ட்ரூத்துக்கு எஃப்ஐ போட்ட அடுத்த செகண்ட் அவரோட ஜீன்ஸ் பேண்ட் 2 துண்டா மொத்தமாக கிழிஞ்சிடுச்சு. அவரோட பேக் சைடும் அவர் உள்ளாட போட்டிருந்த உள்ளாடையும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே சீரியஸான கேரக்டரை பண்ணக்கூடியவர். ஆனால் இன்னைக்கு அந்த பேண்ட் கிழிஞ்சதும் அவராலேயே அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டு சமாளித்து விட்டது மட்டும் இல்லாமல் வந்திருந்த ரசிகர்களை பார்த்து கிழிஞ்ச பகுதியை கூட காமிச்சு வேற லெவலில் காமெடி பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி பிராக் லெஸ்னர் டபிள்யூடபிள்யூட ஃபேமஸான கேமராமேனான ஸ்டூ அப்படிங்கிறவரை பார்த்து எஃப் இட்ஸ் டூ ரிப்டு மை பேண்ட்ஸ்னு சொல்லி வேற லெவலில் ஃபன் பண்ணியிருப்பாரு. ஸ்டூ தான் டபிள்யூடபிள்யூல இருக்கிறதுலையே ரொம்ப ஃபேமஸான கேமராமேன். எப்போ எல்லாம் ஜான்சீனா அவரோட என்ட்ரன்ஸை கொடுக்குறாரோ அப்போ எல்லாம் அவர் கேமராமேனான ஸ்டூவை பார்த்து லெட்ஸ் கோ டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிங்குக்குள்ளே போகவே செய்வார். ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு டென்யூர்டு ஃபிகர் தான் இந்த ஸ்டூ, நம்ம ஆர்-ட்ரூத் மாதிரியே. பிராக் லெஸ்னர் ஆப்வியஸாக ஜான்சீனாவை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்கணும், ஆனால் அவர் பேசவே இல்லை. வரக்கூடிய வாரம் இண்டியானா போலீஸில் நடக்க போகிற ரெசில் பலூசா ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டாக இருக்க போது தான். ஆனால் டபிள்யூடபிள்யூ அட்மேன் 40 வருஷம் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன்ஸை நம்ம ரசிகர்களுக்கு தந்துட்டு இருந்தாரு. ஆனால் ட்ரிபிள்ஹெச்சால 2 வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியலை. இன்னொரு காமெடி என்னன்னா, இப்போ ட்ரிபிள்ஹெச் பார்த்தோன்னா வெக்கேஷனில் இருக்கிறாரு, லீவ் எடுத்து போயிட்டாரு. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு அவரோட ஹாலிடேயை என்ஜாய் பண்ணிட்டு சூம் மீட்டிங்லேயோ கூகுள் மீட்டிங்லேயோ ஏதோ ஒரு மீட்டிங்கில் அவர் சொல்கிறத கேட்டு டபிள்யூடபிள்யூயும் கொஞ்சம் கூட உயிரோட்டமே இல்லாத மொக்கையான ஸ்டோரி லைன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் அட்டர் ஃப்ளாப் தான், பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான். நிறைய பேர் ஸ்மாக்டவுன் எபிசோட பார்க்காமே அது நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த எபிசோடு ரொம்பவே மோசமான ஒரு எபிசோடு தான். நம்ம அப்படியே 2000s உள்ள டபிள்யூடபிள்யூ போய் பார்த்தோன்னா அங்கே ஸ்மாக்டவுன் எபிசோட மெயின் ஈவெண்ட்ல பட்டிஸ்டா அண்டர்டேக்கர் எல்லாம் ரெசில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரா எபிசோடோட மெயின் ஈவெண்ட்ல ட்ரிபிள் ஹெச் சான் மைக்கேல்ஸ் எல்லாம் ரெசில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. டபிள்யூடபிள்யூ பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஸ்மாக்டவுன் எபிசோட்ஸை எடுத்து பார்த்தோன்னா சோலோ சிக்கோவா, ஜேக்கப் ஃபாட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நிறைய பேர் நினைக்கலாம் வேற என்ன பண்ண முடியும், இப்போ இருக்கிறது இவங்க தான், அப்போ இவங்களை வச்சு தானே ரெசில் பண்ணி ஆகணும் அப்படின்னு. பிரச்சனை ரெஸ்லர்ஸ் கிட்ட கிடையாது. ரெஸ்லர்ஸுக்கு கொடுக்குற ஸ்டோரி லைன், அவங்கள எந்த மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க, அவங்கள சூப்பர் ஸ்டார்ஸாக மாற்றுறாங்களா, இது எல்லாத்துலேயும் தான் இருக்குது. இப்போ டபிள்யூடபிள்யூ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் மாதிரியான அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற 1-2 ரெஸ்லர்ஸை மட்டும் எடுத்து அவங்கள டைரெக்டாக மெயின் ஈவெண்ட்ல கொண்டு போகிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு ரசிகர்கள் கிட்ட இன்னும் ரீச் ஆகலை. அவங்களையெல்லாம் இந்த அளவு பெருசாக காமிக்கிறாங்க. மீதி இருக்கிற எல்லா டேலண்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க டபிள்யூடபிள்யூ. ஆனால் வின்ஸ் மெக்மேனை எடுத்து பார்த்தோன்னா அவருக்கு எந்த டேலண்ட்டை எப்படி பில்ட் பண்ணணும், எந்த டேலண்ட்டை சூப்பர் ஸ்டாராக மாற்றணும், யாரை வெளியே அனுப்பணும், யாரை வச்சிருக்கணும், இது எல்லாமே தெளிவாக தெரியும். அவரோட ஸ்டோரி லைன்ஸும் அவரோட சூப்பர் ஸ்டார்ஸும் தான் 40 வருஷத்துக்கு மேலே டபிள்யூடபிள்யூல ரொம்பவே பிரபலமாக இருந்திருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா 40 வருஷமாக வின்ஸ் மெக்மேன் கிட்ட லைவான உயிரோட்டமான ஸ்டோரி லைன்ஸ் இருந்திருக்கு. 40 வருஷமாக டபிள்யூடபிள்யூ அந்தளவு எங்கேஜிங்காக வச்சிருந்திருக்காரு. ஆனால் ட்ரிபிள் ஹெச்சால வெறும் 2 வருஷம் கூட இந்த ஃபீல்டில் தாக்கு பிடிக்க முடியலை. ஸ்டோரி லைன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அப்பப்போ பழைய சூப்பர் ஸ்டார்ஸை திரும்ப கொண்டு வரது, ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவே ஆவரேஜான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு ஸ்டோரி லைனுமே டபிள்யூடபிள்யூல கண்டினியூவாக நடக்கிறது இல்லை. இந்த வாரத்தோட ஸ்மாக்டவுன் எபிசோட் ட்ரிபிள் ஹெச்சோட புக்கிங் எவ்வளோ
எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சுது. ஸ்மாக்டவுனோட ஓப்பனிங்கில் ட்ரூ மெக்கிண்டர் வந்திருப்பாருங்க. ட்ரூ மெக்கிண்டர் வந்து எப்பவும் போல் கோடி ரோட்ஸ் WWE போகணுன்னு நான் ப்ரே பண்ணேன், கோடி ரோட்ஸை பற்றியே நான் நினச்சிட்டு இருக்கேன்னு அவருக்கு ஸ்டைலில் ஒரு லைஃபே இல்லாத ப்ரோமோவை கட் பண்ணுறாரு. பார்க்கும்போதே செம்மையாக கடுப்பாச்சு, இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் ரிட்டன் ஆகுறாரு, வாராரு, போகிறாரு, அவ்வளோதான். வந்தவர் ரெசில் பலூஸால உன்னை பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. WWE சோம்பேறித்தனத்தையும் சோம்பேறித்தனத்தோட உச்சத்தையும் தான் அவங்களோட ஸ்டோரி லைனில் தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். WWE பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான WWE வீடியோஸை பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.